இப்ப திங்கட்கிழமை வந்தது இல்லையா? அப்போ தான் எங்க ஊர் திருவிழா நடந்தது. தேர் திருவிழா. அ எங்க ஊர் வந்து திருக்கோலக்குடின்னு நான் சொல்லியிருப்பேன் உங்கள்ட்ட. அதாவது எங்க அம்மா, அப்பா இருக்க ஊர் வந்து திருக்கோலக்குடி. நான் பொறந்த ஊரும் அதுதான். அப்போ வந்து நாங்க எங்க பசங்கள கூட்டிட்டு ஞாயிற்றுக்கிழமையே கிளம்பிட்டோம். இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து நாங்க கிளம்பிட்டோம். திங்கட்கிழமை வந்து தேர் திருவிழா. இது வந்து நைட் எடுத்தது. ஞாயிற்றுக்கிழமை நைட் எடுத்தது. எங்க ஊர் வந்து ரொம்ப சின்ன ஊர் தாங்க. ஆனா திருவிழாம்போது பக்கத்துல இருக்க கிராமம், எங்க எங்க ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க இல்லையா? வெளியூர்ல இருந்துலாம் வந்திருப்பாங்க. நல்ல கூட்டமா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 7 மணி, 7:30 மணி இருக்கும் சாயங்காலம். அப்ப எடுத்தது இந்த வீடியோ. இன்னும் கொஞ்சம் டைம் ஆக நல்ல கூட்டமா இருக்கும். ஏன்னா, அதுக்கப்புறம் தான் சாமி தூக்குவாங்க. சாமி தூக்கி ஃபுல்லா ஊர்வலம் வருவாங்க. அதுவே ரொம்ப லேட் ஆயிரும். 11, 12 ஆயிரும். இல்லாட்டி ஒவ்வொரு சமயம் இன்னும் லேட்டாவே ஆகும். இந்த வருஷம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்ததுன்னு சொன்னாங்க எல்லாருமே. ஏன்னா நம்ம வந்து லாஸ்ட்டு 2 நாள் தானே கிளம்பியிருந்தோம். அப்புறம் வந்து பசங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம ஸ்கூல் போயிட்டு ஸ்கூலு, வீடு நம்ம எங்கேயுமே கூட்டிட்டு போறது கிடையாது. ஏன்னா இதுக்கே கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள எங்கேயுமே கூட்டிட்டு போறது அது கிடையாது. வருஷத்துல ஒரு தடவ எப்படியாவது நாங்க இந்த திருவிழாவுக்கு லீவ் போட்டுட்டு கிளம்பிருவோம். அதுவே கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ பசங்க படிச்சுட்டு இருக்கையில லீவ் போடுறது கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வருஷம் வருஷம் நாங்க கிளம்பிருவோம். எங்க ஊர்ல வந்து 30 நாள் திருவிழா நடக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து ஐயனார் கோவிலுக்கு வந்து காப்பு கட்டுவாங்க. அது ஒரு 10 நாள் திருவிழா நடக்கும். அந்த திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் பொன்னழகி அம்மன் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து ஒரு 10 நாள் திருவிழா நடக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டா தான் வந்து ஆத்மநாயகி அம்பாள் திருக்கோலநாதர் திருக்கோயில். அதாவது இந்த கோயில் இருக்கு இல்லையா? இதுதான் பெரிய திருவிழா. தேர் திருவிழா நடக்கும். இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா இவ்வளோ நாள் லீவ் போட முடியாதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் அடுத்த நாள் காலம்பர தான் உங்களுக்கு இந்த வீடியோ காட்டுறேன். இப்போ காலம்பர வந்து வடை, கந்தரப்பம், அப்புறம் வந்து பொங்கல், தேங்காய் சட்னி, சாம்பார், இட்லி. ரொம்ப சிம்பிளா தான் வச்சுருந்தோம். இப்போ வந்து சாப்பாடு எல்லாமே நாங்க வந்து கடையில தான் வாங்கியிருந்தோம். அப்பா வந்து அந்த மாரி தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பொன்னமராவதியில தான் வாங்கியிருந்தோம். ஏன்னா நானும் எங்க அக்காவும் இருக்கையில ஃபுல்லா வந்து ப சமையல் பண்ணுறவங்க தான் வந்து பண்ணுவாங்க. இப்போ வந்து அம்மா, அப்பானால முடியாதனால அவங்க 2 பேர் மாத்திரம் தானே இருக்காங்க. அதனால முடியாதனால என்ன பண்ணியிருக்காங்க, ஹோட்டல்லலாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பிட்டுட்டு அப்புறம் பசங்கள தேர் இழுக்க கூட்டிட்டு போயாச்சு. அவங்களும் நல்லபடியா இழுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே ஜாலி. ஏன்னா வருஷத்துல ஒரு தடவ தான் இந்த இதுக்கு லீவ் போட்டுட்டு ரொம்ப இதா வருவாங்க. அதுலயும் என் சின்ன பையன் தான் ரொம்ப பயங்கரமா என்ஜாய் பண்ணாரு. ஏன்னா பெரியவங்க வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால அவங்கனால இது பண்ண முடியல. வீடியோ மாத்திரம் தான் எடுக்க முடிஞ்சது. ஆனா வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. கொஞ்சம் இதா தான் இருந்தது. இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம அம்பாளையும், சாமியும் பார்க்கையில அது ஒரு இது தானே நமக்கு. எவ்வளவுதான் நமக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் கடவுள் தான் நமக்கு எல்லாமே இல்லையா? அந்த மாரி இருந்தது. நல்லபடியா தேர் இழுத்தாச்சு. தேர் இழுத்துட்டு இந்த திருவிழாம்போது என்னோட ஃப்ரெண்டு எல்லாரையுமே பார்த்துருந்தேன். அ ரொம்ப இதா இருந்தது. ஏன்னா வருஷத்துல ஒரு தடவ தான் நாங்க எல்லாருமே மீட் பண்ணுவோம். ஒவ்வொரு சமயம் அவங்க வர முடியாது. ஒவ்வொரு சமயம் நான் போ முடியாது. அந்த மாரி இருக்கும். இந்த தடவ எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்துட்டேன். ஒரு 2, 3 பேர என்னால பார்க்க முடியல. அவங்க வர முடியல, இல்ல அவங்கள பார்க்க முடியலையான்னு எனக்கு தெரியல. அ அப்புறம் அவங்களோட பசங்கள எல்லாம் பார்த்தோம். என் பசங்கள அவங்க பார்த்தாங்க. அந்த மாரி இருக்கையில ரொம்ப இதா இருந்தது. இப்போ அடுத்த நாள் காலம்பர நம்ம கிளம்பி வந்தாச்சு. அதே மாரி என் ஃப்ரெண்டு எல்லாருமே கிளம்பி போயிருப்பாங்க. இதே மாதிரி தானே நீங்களும் உங்க ஊர் கோயில் திருவிழாவுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. ஃப்ரெண்டெல்லாம் மீட் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி தாங்க என்னோட அனுபவம் இருந்தது. ஏன்னா, நல்லா சாமிய தரிசனம் பண்ணிட்டு, எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருக்குமே முன்னேற்றம் வரணும்னு சொல்லிட்டு, நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. அவ்வளோதாங்க நம்மளோட கோயில் திருவிழா நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இன்னுமே அடுத்த வருஷம் தான் நம்ம போணும். திருவிழா நடக்கும். என்னோட அனுபவத்த நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.